அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலா 0 வந்துட்டோம். டோட்டலி 0. ஏன்னா எல்லாமே வேனிஷ்ட். அப்ப வந்து எனக்கு அது தெரியாது. ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சேன். எனக்கு புரியல. என்னன்னா, ஓ! நம்மளுக்கு அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டு இருக்கும். ஹாஸ்டல்ல இருக்கிறனால ஃபோன் வரல. இங்க நெறைய பேர்த்த இன்வைட் பண்ணோம். ஸோ அவங்களோட டைம எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபங்ஷன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. மேடையில நெறைய பேர் எல்லா விஷயமும் பேசினாங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துல வொர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே அவங்கவங்க எங்களோட எஃபோர்ட் 100% நாங்க குடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்த நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். இது சின்ன படம், பெரிய படம் இல்ல. படம் அவ்வளோதான். இது 2மே டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம்னு என்னோட ஆசை ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே உழைக்கிறோம். அவங்க பெரிய ஸ்கேல்ல படம் பண்றாங்க. நாங்க கம்மி ஸ்கேல்ல படம் பண்றோம். பட் எஃபோர்ட் ஒண்ணு தான் இங்க. ஸோ இந்த படத்துல டைரக்டர் புவன். ஸோ அவர் வந்து என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2 1/2 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. இஸ் அவர் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் கிடையாது. அவர் ஒரு நார்மலான பெர்சனா தான் பொறந்தாரு. நடுவுல இந்த மாரி ஆயிட்டாரு. பட் அந்த பிசிக்கலி அந்த விஷயத்த அவர் வந்து தன் மைண்டுக்கு ஏத்திக்காம, அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து எந்த எந்த இடத்துலயுமே அவர் வந்து அத காமிச்சுக்கல. ஏன்னா, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி. ஏன்னா, நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் அவரு கிட்டத்தட்ட பிரெயின்ல ஒரு 12 பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயின்ல. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலா அது சர்வே பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அதையும் தாண்டி இப்ப இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து என்னால முடியும். என்னால சினிமா எடுக்க முடியும். வீட்ல அவங்க அப்பா கூட சண்டை, அவங்க அம்மா கூட சண்டை, அவங்க வீட்ல உடல. அதெல்லாம் மீறி இப்ப வந்து படம் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, அவரோட தன்னம்பிக்கை. அவரோட தன்னம்பிக்கைனால தான் இங்க இருக்கிறாரு அவரு. இப்ப அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாரு அவருக்கு. ஸோ தேங்க் யூ. ஸோ என் கூட இவ்வளோ வருஷம் அவரு டிராவல் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 2 1/2 இயர்ஸ். நல்ல ஒரு டிராவல். ஸோ அடுத்தடுத்தும் நாங்க வொர்க் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீநியா புரொடியூசர். ஸோ அவங்க என்னை நம்பி டிராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்க அப்பா, அம்மா, அங்கிள், ஆன்டிக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பா, அம்மாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட ஜர்னி வந்து ஈஸி கிடையாது. உண்மையாலுமே சொல்றேன். என்னோட ஜர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜர்னி தான் இதுவரைக்கும். நான் சினிமாக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சுங்க. 9 இயர்ஸா ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல நான் 2 க்ரோர்ஸ் போட்டேன். அந்த படம் வெளிய வரல. இதுவரைக்கும் வரல. ஸோ இழந்தேன். படமும் ரிலீஸ் ஆகல. நெறைய போராட்டங்கள் அந்த படத்துல சந்திச்சேன். ஸோ படமும் ரிலீஸ் ஆகல. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு படம் பண்ணேன். அந்த படம் நெனச்ச மாரி போல. ஓடல. படம் ரிலீஸ் ஆச்சு ஓடல. பட் வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க சினிமா பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிற குதிரை முன்னாடி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க டேலண்ட்டுக்கோ, இல்ல அ அழகுக்கோ, மத்த இதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இங்க ஜெயிச்சா நீங்க இருக்கலாம். இங்க சினிமா மட்டும் இல்ல, எல்லா துறையிலயும் அதுதான். பட் சினிமால இன்னுமே அது ஜாஸ்தி தான். இது வியாபாரமா பார்க்குறாங்க. பட் அத பார்க்காம ஒரு நார்மலா பார்த்தா, நெறைய டேலண்ட்ஸ் வரலாம். இண்டஸ்ட்ரிக்கு நெறைய டைரக்டர்ஸ் வரலாம். நெறைய ஹீரோ வரலாம். நெறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம். நெறைய பேருக்கு இங்க வாய்ப்பு குடுக்கலாம். ஒரு வியாபாரமா பார்க்கலைன்னா, இங்க நெறைய பேர் வரலாம். தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க நெறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது. என்ன மாரி நெறைய ஹீரோஸ் வளரலாம். நெறைய டைரக்டர்ஸ் வரலாம். ஏன்னா, உங்களுக்கு புரொடியூசர் கிடைக்க மாட்டேது. ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்ப இருக்கிற நிலைமையில. ஒரு படம் கூட நம்ம எடுத்தரலாம். அந்த படத்த எடுத்துட்டு போய் மக்கள் வந்து பார்ப்பாங்களா? தியேட்டருக்குள்ள வருவாங்களா? நெறைய போராட்டங்கள் ஆக்சுவலி. உண்மையா தான் சொல்றேன். இப்ப நான் இந்த படம் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. அ சென்சார் ஆயி. பட் நான் ஒரு ஒரு தடவையும் வந்து ரிலீஸ்க்கு போம்போது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆக்சுவலி. ஒண்ணா ஐபிஎல் வரும், இல்ல வேர்ல்ட் கப் வரும். இத மீறி வந்து ஆடியன்ஸ் ஐபிஎல்லையும், வேர்ல்ட் கப்பையும் விட்டுட்டு சினிமாக்கு வந்து பார்ப்பாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அதுக்கு தான் குடுக்குறாங்க. ஆர் பெரிய காஸ்டிங், பெரிய ஸ்கேல் பண்ற படத்துக்கு உள்ள போறாங்க. எங்கள மாரி படத்துக்கு உண்மையாலுமே வரதில்ல. ஸோ இதெல்லாம் மாறி பண்ணுனா, இந்த மாரி படங்கள் ஆக்சுவலி எங்கள இந்த 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 பட்ஜெட்ல பண்ற படங்கள் வந்து ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலாம்.
நல்ல நல்ல என்ன என்ன சொல்றது? பிசினஸ் ரீதியா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆக்சுவலி. இப்ப எங்களுக்கு பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி, ஹிந்தி, ஆ எஃப்எம்எஸ், அதர் ரீஜனல் லாங்குவேஜ் இதுல தான் இப்ப பணம் ஆக்சுவலி. தியேட்டர் கலெக்ஷன் 0 தான் உண்மையாலுமே. எனக்கு தெரிஞ்சு 0 தான். பட் இதுல பணம் வந்தா மட்டும் தான் படத்துல வந்து பணம் ரிகவர் பண்ண முடியும். பட் இது எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 1,50,00,000 பணம் போட்டு பண்றோம்னா, இத ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு உண்மையாலுமே தெரியாது. அது என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இதெல்லாம் மீறி நாங்க வந்து இங்க நின்னுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்னா, எங்களோட உழைப்ப நம்பி, எங்களோட திறமைய நம்பி, அடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியும், எங்கனால ஜெயிக்க முடியும்னு சொல்லி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இந்த படத்த கொண்டு போய் நல்ல விதமா சேருங்க. என் படத்துக்காக மட்டும் சொல்லல. இது மாரி நெறைய படங்கள் வரும். நெறைய டேலண்ட்ஸ் வருவாங்க. நெறைய இருக்காங்க ஆக்சுவலி. நெறைய பேர் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும். நெறைய புரொடியூசர்ஸ் வரணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நெறைய புரொடியூசர்ஸ் உள்ள வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நெறைய பேர் படம் எடுக்கறதில்ல. ஸோ எடுத்தாலும் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம எடுக்குறாங்க. ஸோ என்னன்னு லைக் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு சினிமா தெரிஞ்சு ஒரு தொழில் கத்துக்கிட்டு படம் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த துறையில சம்பாரிக்கலன்னா வேற எதுலயுமே நம்ம சம்பாரிக்க முடியாது. ஏன்னா இது அற்புதமான தொழில் ஆக்சுவலி. ஏன்னா மனசார சொல்றேன். நான் பணம் இழந்தாலும் திருப்பி நான் இதுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு இத தவிர வேற எதுவும் தெரியாது ஆக்சுவலி. உண்மையாலுமே எனக்கு இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 9, 10 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு தொழில் இப்ப சினிமா ஆயிருச்சு. இத தவிர நம்ம என்ன பண்ண போறோம்ன்னு பார்த்தா, எனக்கு ஐடியாவே இல்லைங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் மீறி நாங்க வந்து நின்னு பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்க சாரி ஆ ஒரு முக்கியமான விஷயம். இங்க ஒரு ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி அது என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கு நடந்த ஒரு பாதிப்பு ஆக்சுவலி. என்னன்னா, நான் சின்ன வயசுல ஆ ஊட்டில படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் 2ண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்ப கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் நடந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இல்ல எங்க ஊட்டில ஹாஸ்டல்ல இருக்கிறேன். ஆ ஒரு 1 வீக் கழிச்சு மேகசின்ஸ்லாம் வருது. அந்த மேகசின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறேன். ஆர்எஸ் புரம் அந்த பகுதியில அது எங்க பில்டிங் மின்னாடி ஆக்சுவலி. எங்க வீடு அங்க தான் இருக்கு. பில்டிங் மின்னாடி அந்த மரத்துல வந்து பாம்ப வந்து கட்டி தொங்க விட்டு வெடிச்சது ஆக்சுவலி. அந்த பாம் பிளாஸ்ட். அந்த பாம் பிளாஸ்ட்ல ஒட்டு மொத்தமா எங்க ஏரியா ஐ மீன் என்னோட பில்டிங் மட்டும் இல்ல, எல்லாமே டோட்டல் இது பாதிக்கப்பட்டது. அந்த அந்த இடத்துல எங்களோட கடை இருந்தது, பில்டிங் இருந்தது, பணம் எல்லாமே டோட்டலா 0 வந்துட்டோம். டோட்டலி 0. ஏன்னா எல்லாமே வேனிஷ்ட். அப்ப வந்து எனக்கு அது தெரியாது. ஏன்னா சின்ன வயசுனால தெரியாது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு புரியல. என்னன்னா, ஓ! நம்மளுக்கு அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டு இருக்கும். ஹாஸ்டல்ல இருக்கிறனால ஃபோன் வரல. ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் எதுவுமே வரல. ஏன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. எதுவுமே புரியல. ஸோ ஒரு நாளும் நைட்டு தூங்கும்போது அம்மா, அப்பா ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். தலகாணிக்கு அடியில என்னடா நடக்குது? நம்ம அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? ஒண்ணுமே புரியல. நம்ம ஒரு வேள நம்ம ஆர்ஃபன் ஆயிட்டோமா? அந்த மாரிலாம் எனக்கு அந்த ஆர்ஃபன் வேர்ட் கூட எனக்கு அப்ப தெரியாது. பட் மைண்டுக்குள்ள வந்து எனக்கு அது போயிட்டே இருக்கு. அழுதுட்டே இருக்கேன். 2 மந்த்ஸ் சாலிடா 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தாங்க. என்னைய பார்க்கறக்கு ஊட்டி ஹாஸ்டல்ல என்னைய பார்க்க வந்தாங்க. அப்ப பார்த்துட்டு அழுதுட்டேன். அதுவரைக்கும் எனக்கு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஸோ அந்த மாரி எனக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு சம்பவம் அது. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. பட் அத விஷயமா தான் இந்த படத்த நாங்க பண்ணியிருக்கோம். பட் இதனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா, ஆ அப்பாவி மக்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறோம். அது எதுக்காக பண்றாங்க? என்ன ரீசன் எதுவுமே தெரியாது. பட் மதமா? இல்ல இது அரசியலா? இல்ல இது வந்து ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமா பண்றாங்களா? எதுவுமே புரியல. பட் இதெல்லாம் வந்து தவிர்த்தா, லைக் நம்ம வாழ்ற இந்த எர்த், நம்ம இந்த வேர்ல்ட் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இங்க எல்லா விஷயமும் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி பண்ணி, லைஃப்ல வந்து வாழ்ந்தா நம்ம மேல் நோக்கி போலாம். ஏன்னா, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து சாதிச்சவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல அத எடுத்துக்கிட்டா போதும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பல சாதனைகள் சினிமால பண்ணியிருக்காங்க. இல்ல ஸ்போர்ட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. எல்லா 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 துறையிலயும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமான்னு பார்த்தா, கண்டிப்பா இல்ல. இப்ப நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான். நாங்க எவ்வளோ சாதிச்சாலும் எங்களையும் மறக்க தான் போது. ஸோ இந்த வெற்றியும் நிரந்தரம் இல்ல, தோல்வியும் நிரந்தரம் இல்ல, லாபமும் நிரந்தரம் இல்ல, நஷ்டமும் நிரந்தரம் இல்ல. ஸோ எல்லாமே சமமா நெனச்சு நம்ம வாழ்ந்தோம்னா, லைக் மத்தவங்களுக்கு மத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தா இந்த லைஃப் நம்ம ஹியூமானிட்டி ஏன்னா அதுதான் அதுக்காக தான் கடவுள் நம்மள படைச்சிருக்காங்க. மனித மனித நேயத்த வந்து இது பண்ணுனா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்.
எல்லாருமே வளரணும்னு நினைச்சா போட்டி பொறாம படாம எல்லாருமே வளரணும், ஒருத்தருக்கு தூக்கி விடணும், வளரணும் அப்படின்னு நினைச்சா இங்க வந்து இதை தவிர, இந்த ஹர்த்தை தவிர வேற எங்கேயுமே நம்ம வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாரும் ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி, ஸ்ப்ரெட் மனித நேயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒருத்தர் ஒருத்தர் உதவுங்க, போட்டி பொறாம வஞ்சகம் எதுவும் இல்லாம லைஃப்ல நல்லா வாழ்வோம். ஸோ தேங்க்யூ. இங்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து என்ன நடக்கும்னு தெரியாது, பட் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்துக்கும் சரி எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த பிரஸ், மீடியா மற்றும் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ சார். கே ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஜாகுவார் சாருக்கு நன்றி, சுபாஷ் சாருக்கு நன்றி, ஜீவா சார். ஸோ இங்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த போய் தியேட்டர்ல பாருங்க, சீக்கிரமா டேட் அனௌன்ஸ் பண்றோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.